நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு மாப்பிள்ளை போய் பெண் வீட்டுல கேக்குறாங்க. ஆனா அந்த பெண்ணின் சகோதரர்கள் அந்த திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த மாப்பிள்ளையோட சண்டை போட்டிருக்காங்க. இதோட உச்சகட்டம் அந்த மாப்பிள்ளை இறந்திருக்காரு. இந்த வழக்க போலீஸ் எப்படி கையாளுறாங்க பாருங்க. திருமண தகராறில் சொந்த மாமா மகனை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழியில் சொந்த மாமா மகன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழியில் வசிக்கும் லீலாவதி திருமால் தம்பதியினரின் இளைய மகன் ஜெகன் கத்தார் நாட்டில் கடந்த 2 வருடங்களாக டிரைவராக வேலை செய்து வருகிறார். வெளிநாட்டில் இருக்கும் ஜெகன் தனது அத்தை மகள் தீபாவை உயிருக்கு உயிராய் காதலித்து வந்துள்ளார். தாயில்லாமல் வாழ்ந்து வந்த தீபாவும் ஜெகனை பெரிதும் விரும்பியுள்ளார். இதனால் தீபா மூத்த சகோதரன் தினேஷ் மற்றும் இளைய சகோதரன் ரமேஷ் ஆகியோரது திருமணம் முடியும் வரை தனது மாமா மகன் ஜெகனை மணமுடிக்க பல ஆண்டுகளாக காத்திருந்தார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியன்று ஜெகனுக்கும் தீபாவுக்கும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி திருமணம் செய்வதென்று நிச்சயம் செய்யப்பட்டது. இதற்கிடையே தீபாவின் சகோதரர்கள் தினேஷ் மற்றும் ரமேஷுக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை. எனினும் தீபாவும் தீபாவின் தந்தை ராஜாவும் சம்மதித்ததால் இந்த நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் இஷ்டம் இல்லை. 2 பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு இந்த பொண்ணு எனக்கு பையன் வரட்டுன்னே காவல் இருந்தா. அவனும் 2 பேருக்கும் இஷ்டம் கிடையாது. எப்படியாவது அடிக்கணும்னே ஏம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு தீபாவும் ஜெகனும் ஒருவருக்கொருவர் செல்போனில் பேசிக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தீபாவின் சகோதரர்கள் தினேஷும் ரமேஷும் இந்த திருமணம் எப்படி நடக்கிறது பார்ப்போம் என்று எச்சரித்துள்ளனர். இதன் பிறகு தீபா ஜெகனிடம் செல்போனில் பேசுவதை தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் தீபாவை நேரில் சந்தித்த ஜெகன் எதற்கு என்னிடம் பேச மறுக்கிறாய் என கேட்டுள்ளார். அதற்கு தனது சகோதரர்களுடன் நான் இருக்கும் வரை உன்னிடம் போனில் பேச மாட்டேன் என்று தீபா தெரிவித்துள்ளார். இதனால் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி மாலை பொழுதில் தனது தாய் லீலாவதியை அழைத்துக் கொண்டு ஜெகன் தீபாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அதுலேருந்து அவளை ஃபோன் பண்ணா எடுக்க கூடாதுன்னு அங்கே கட்டு வச்சுருந்துருக்காவ. இல்லை தெரியாதையும் ஃபோன் பண்ணி பார்ப்பான், எடுக்க மாட்டான். 4 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான், ஏம்மா மருமவா ஃபோன் பண்ணா எடுக்கல, ஏம்மா தவப்பங்கிட்ட சண்டை போட்டுருக்காளோ பாருன்னு சொன்னான். நான் போனேன், 8 மணி போல் போனேன். போகும்போது அப்பாவும் என்ன ஒரு நாகராஜாங்கன்னு குளிச்சுட்டு இருந்தவ உடனே வெளியே ஓடி வந்தா. ஏம்மா நீ ஃபோன் பண்ணாக்கி எடுக்கலையாம்மான்னு கேட்டேன். நான் சொல்லியிருந்தேன், நான் கேட்டேன் எங்கள் அப்பா இருக்காவில்ல, அதான் நான் ஃபோன் எடுக்கல, எங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், எடுக்கப்படான்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருந்தேனே சொன்னான். அப்போது வீட்டிற்குள் வரவிடாமல் ஜெகனையும் லீலாவதியையும் தீபாவின் சகோதரர்கள் தடுத்து வெளியே செல்ல வற்புறுத்தியுள்ளனர். அப்போது எதற்காக எங்களை தடுக்கிறாய் என்று கேட்ட மாமா மகன் ஜெகனை தீபாவின் சகோதரர்கள் சரமாரியாக அடித்து உதைத்துள்ளனர். அவன் உடனே கெட்ட வார்த்தை போட்டு யாசினா உடனே இவனை திருப்பி பேசினா. இப்படி வெளியே நடந்தா அப்பானிட்டு கிட்ட போனேன். அதுக்கெல்லாம் என்ன பண்ணாவளோ தெரியாது. எனக்கு இந்த இடது பக்கத்துல ஒரு அடிபட்டதோட நான் அப்படியே இருந்துட்டு ஏமா என்ன செய்தான்னு தெரியாது. லாஸ்ட்ல கரண்டும் போயிட்டு நான் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது என் மருமகன் வந்து தூக்குறான். இவன் எட்டிக்கிட்டு சவுட்டுனான், நடையில இவன் இருந்தவன் எட்டிக்கிட்டு சவுட்டுனா. என் பையனை கொண்டு விட்டாவப்பா, என்ன நடந்துங்குது எனக்கு மாதிரி தெரியல. இருட்டுக்குள்ள போட்டு என்ன செய்தா அதுக்கு முன்னால அங்குதான் தெரியல. பலத்த காயமடைந்த ஜெகன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர் ஜெகனை அந்த மருத்துவமனையில் அனுமதிக்காமல் உயர் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஜெகனை நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது ஜெகன் இறந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். இதோடு விடாமல் ஜெகனை அவரது தந்தை திருமால் மயிலாடி பூவார் வைத்தியரிடம் கொண்டு போய் காண்பித்திருக்கிறார். வைத்தியரும் ஜெகன் இறந்து விட்டதை உறுதிப்படுத்தியுள்ளார். உடனே அவர்கள் அனைவரும் ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஜெகனின் உடலை கொண்டு சென்றுள்ளனர். அங்குள்ள மருத்துவர் ஜெகனின் சடலத்தை பெற்றுக்கொண்டு ஜெகனின் தந்தை திருமாலிடம் ஒரு கையெழுத்து வாங்கிவிட்டு
திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதற்கிடையில் ஜெகனின் அண்ணன் திருநாமச் செல்வன் ராஜாக்கமங்கலம் காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் கொடுத்துள்ளார். ஆனால் அங்கிருந்த போலீசார் புகார் மனுவை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். மறுநாள் காலை ஜெகனின் வீட்டுக்கு வந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் ஜெகனின் அக்கா அமுதாவிடம் நான் சொல்வது போல் எழுதினால்தான் ஜெகனின் சடலம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இதனால் உண்மை சம்பவத்தை மறைத்து எதிரிகளை காப்பாற்ற பொய்யான தகவல்களை மிரட்டி எழுத வைத்து ஜெகனின் தாய் லீலாவதியிடம் கையெழுத்து வாங்கியுள்ளார் உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணன். நான் சொல்ல மாதிரி எழுதுங்க, அதுல என்ன பாடி 8 நாள் ஆனாலும் அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுட்டி எனக்கு மகாட்ட நான் சொல்ல மாதிரி எழுதுங்கன்னு சொல்லி அவரு சொல்லி விட்டாரு. எனக்கு பகை எழுதிருக்கா இருக்கவனை காப்பாற்றணும் இல்லையா, பழி வாங்க முடியுமா? நீங்க அப்படி சொல்லிடல, எனக்கு இருக்கிறவங்களை காப்பாற்ற தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி எழுத சொன்னாரு. என் பகையம் வந்தவங்ககிட்டே அரளி கொட்டை கையில இருந்தேன்னு சொல்லுன்னு சொன்னாரு. அது அண்ணனை பறி கொடுத்து அப்புறம் நின்றது என்ன சொன்னே தெரியாம எப்படி கையெழுத்து போட்டேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்தார். எனக்கு மனைவிட்ட கேட்டார். கேட்டதுக்கு அவர் நடந்த சம்பவத்தை சொன்னதுக்கு அவர் சொன்னார், இப்படிலாம் எழுதப்படாதுமா, இப்படி எழுதுனா அவன் மகனுக்கு பாடி வாரத்துக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆயிரும், நான் சொல்லி மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். எப்படின்னு கேட்கும்போது அரளி விதையை தின்னுட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி எழுத சொன்னார். கையில் 2 அரளி விதை வச்சிருந்தான் அப்படின்னு கூட அவர் சொல்லி எழுதி வாங்கி கையெழுத்து வாங்கிட்டு போனார். தீபாவின் சகோதரர்களின் தூண்டுதலால் தங்கள் மகன் ஜெகன் எவ்வாறு இறந்தான் என்ற உண்மையை ராஜாக்கமங்கலம் காவல் நிலையத்தினர் மறைத்துள்ளனர் என்கிறார் லீலாவதி. மணமகனை மணமகளின் சகோதரர்கள் இருவரும் மற்றும் ஒருவரும் சேர்ந்து அடித்து உதைத்து அவரை கொலை செய்துள்ளார்கள். மேற்படி கொலையை மறைப்பதற்காக ராஜாக்கமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளருக்கு பணம் கொடுத்து மேற்படி கொலை வழக்கை தற்கொலை வழக்காக பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் நிச்சயதார்த்தத்தின் போது தனது மகன் ஜெகனுக்கு அணிவித்த 4 பவுன் தங்கச் செயினையும் தீபாவின் சகோதரர்கள் தினேஷும் ரமேஷும் எடுத்துச் சென்று விட்டனர் என்றும் லீலாவதி குற்றம் சாட்டுகிறார். தனது மகன் ஜெகனின் மரணத்திற்கு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் இந்த வழக்கில் பல மர்மங்கள் இருப்பதாகவும் உடனே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தாய் லீலாவதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜெகன் உயிரிழந்ததற்கு நியாயம் கிடைக்குமா? உறவுகள் தொடர்கதையாக இருக்க விரும்பியே அத்தை மகள் மாமன் மகன் திருமணம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அவர்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் உச்சமடைந்து மூர்க்கத்தனமாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பது திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது.